வணக்கம். நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021ஆம் ஆண்டு நடந்த வீட்டு உதவியாளர் அதாவது ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஃப்ரீ கிளாஸஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமு என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த கொஷின் பேப்பர் பற்றி பார்ப்போம். மொத்தம் 50 கேள்விகள் இருக்கும். பகுதி ஆள கொஷின் பேப்பர் பகுதி ஆள உள்ள கொஷின் பார்ப்போம். முள்கரண்டி மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரி மேஜையில் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும். வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள்கரண்டியும். ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? காலின்ஸ். கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? ஹார்பிக். கீழ்கண்டவற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களை சரியாக பொருத்துக. ஆன்சர் டி ஆப்ஷன். சமைக்கும்போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்தில் கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? தேன். எம்ஆர்பி என்பது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். ஒரு டேபிள் கரண்டி டேஷுக்கு சமமானது? 3 தேக்கரண்டி. தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது? ஈயப்பாத்திரம். நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம்? சாப்பாடு சாப்பிடும் முன். மிகவும் சத்தான அரிசி? புழுங்கல் அரிசி. உணவை பாதுகாக்க கிணற்றுள் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது? கேஸ் ஸ்டவ். அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம்? மண் பாத்திரம். சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது? சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும். வீட்டிற்குள் தண்ணீர் உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம்? குளியலறை. அதே வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது? எல்இடி. உடல் வளர்ச்சிக்கான உணவு? புரோட்டீன். உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள்? கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புச்சத்து. நல்ல மீனை கண்டறியும் முறை? மேலே கண்ட அனைத்தும். முளைக்கட்டிய தானியங்கள் நன்மைகள்? மேலே கண்ட அனைத்தும். நல்ல தரமான புதிய முட்டை டேஷ். நீரில் மூழ்கும். உணவு சமைப்பவர் தொப்பி அணிவது? உணவில் முடி விழுவதை தடுக்க மற்றும் வியர்வையை உறிஞ்ச. முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை 29.5 கிலோகிராம். 450 மில்லி லிட்டர் × 5 = 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். 1006 கிராம். 1 கிலோ 6 கிராம். பண்படுத்தப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறது? விட்டமின் B1. உலகின் மிகச்சிறிய பறவை? ஹம்மிங் பறவை. உலக உணவு தினம் அக்டோபர் 16. வெப்பத்தை அளக்கும் கருவி? தெர்மோமீட்டர். ப்ரெஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம்? 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல். ஊன் சோறு என்பது? பிரியாணி. எந்த ஊரில் மராத்தியர் ஆட்சியாளரின் சமையலறையிலிருந்து சாம்பார் முதலில் தயாரானது? தஞ்சாவூர். வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை? மேலே கண்ட அனைத்தும். அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டுப் பொருள் எது? ஹீட்டர். பகுதி ஆவண்ணா. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மா இலை டேஷ் கட்டுவர்? தோரணம். தவறான சொல்லை குறிப்பிடுக. வென்றான். மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது? தூற்றும்படி. பழமொழியை நிறைவு செய்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இழிந்த குணமுடையவர் யார்?
பிறர் பொருளை எடுத்துக்கொள்பவர். அடிகோடிட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருளை எழுதுக. உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி. வரவு. அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு. பெண்கள். யானையை குறிக்கும் வேறு சொல் கரி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். பொறுத்துக. ஆன்சர் ஏ ஆப்ஷன். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.